ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், யாரும் அஃபெண்ட் ஆக வேணாம். பட் உண்மைதான் நான் சொல்றது, அது உங்களுக்கே வந்து தெரியும். நம்ம ப்ரிப்பரேஷன்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும் சரி, இல்லை செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்தும் ப்ராப்பராக படிக்க மாட்டோம், அண்ட் சிலபஸும் எடுத்து ப்ராப்பராக படிக்க மாட்டோம். ஸோ அப்படியே படித்தாலும் வந்து ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை வந்து படிச்சுட்டு எப்படி நம்ம பாலிட்டி படித்தது ஹிஸ்ட்ரி படித்ததெல்லாம் அப்படியே ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறக்குதோ, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னு மறந்துடும், சிலபஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடும். ஸோ இதை கண்டினியூஸாக வந்து படிக்க மாட்டோம். நம்மளுக்கு படிக்கணும்னு யாரும் வந்து சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளுக்கும் அவேர்னஸ் இருக்காது, ப்ராப்பராக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்ம கம்யூனிட்டியில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி எப்படியாவது வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வந்து நின்று ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணி கையில் வந்து வச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த டைம் அட்லீஸ்ட் அந்த ஹால் டிக்கெட்டையாவது ஒரு டைம் தயவு செஞ்சு வந்து படிங்க. அந்த அட்மிட் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ யூபிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ அதை ஒரு டைம் எடுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ உங்களோட நேம், உங்களோட ரோல் நம்பர், அண்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டர், அதுக்கப்புறம் அந்த டைமிங், அந்த ப்ராப்பரான ஒரு ஹைலைட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் ஒரு 20 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் பண்ணி தான் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையாவது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து படிங்க. அண்ட் ஈவன் நானும் வந்து ஸோ அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.